ரத்தத்திலே உள்ளமாகவே பாய்ந்திடுதே இயேசுவே இந்த ஆத்துமநேசரையே வாழ்க்கை பாடிடுவே இந்த ஆத்துமநேசரையே வாழ்க்கையை பாடிடுவே ஆனந்த கீதத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நமது ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், நமது தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மலை போன்றதோர் சோதனையில் மகிவன் அவர் கைவிடாரே, கல்வாரியின் நன்றினிலே கனிவோடு என்னை அணைத்திடுவார். ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே இந்த ஆத்துமநேசரையே வாழ்க்கையை பாடிடுவே இந்த ஆத்துமநேசரையே வாழ்க்கையை பாடிடுவே ஆனந்த கீதத்திலே கரந்தட்டி. ஹல்லேலூயா. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடு இருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே நம்பிடுவாய் துணை அவர். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடு இருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரை. அசுத்தாவிகள் ஓடும்படியாய் கரங்களை தட்டி. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடு இருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே நம்பிடுவாய் துணை அவரே. ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே இந்த ஆத்துமநேசரையே வாழ்க்கையை பாடிடுவே இந்த ஆத்துமநேசரையே வாழ்க்கையை பாடிடுவே உள்ளம் ஆனந்த கீதத்திலே. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே நம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே
தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனதியும் அவரே, தேவனாலே நம் ஜனங்களின் தாகம் தேவனதியும் அவரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மகிமையை நீரை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே சொல்வோம். மகிமை நீரை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே என்று பொதியுடனே அதன் வாசலுள்ளே பாதங்கள் நிற்கின்றதே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவை மகிமைப்படுத்துவோம். உயிருள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். உண்மையான ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகிடுமே சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகிடுமே சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னோடியாம் இயேசுபரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாம் இயேசுபரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமர் ஆட்சியோடு நாம் நாடிடுவோம். உன்னத சிகரமர் ஆட்சியோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே.
ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நல்லவர். Praise Lord, hallelujah, praise Lord, Yeshua, hallelujah, praise Lord. രാവിലെ പാടിപ്പോട്ട് ഏക്കല്ലേ പാടി ഏക്കും പ്രൈസ് ലോർഡ്. കർത്താവിൻ്റെ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. ഇന്ന് രാത്രിയിൽ നമുക്ക് ചേർന്ന് കർത്താവിനെ ആരാധിക്കാൻ ദൈവം നൽകിയതായ വിലയേറിയ ഭാഗ്യത്തോട് കർത്താവിനെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഹല്ലേലൂയ. പ്രാർത്ഥനയോടെ ദൈവത്തിൻ്റെ സന്നിധിയിലായിരിക്കാമല്ലോ. ഹല്ലേലൂയ. നീ ചെയ്ത നന്മകൾ ഓരോന്നും ഓർത്താൽ ഉള്ളം നിറയുന്ന എപ്പോഴും നിന്നെ പാടി സ്തുതിച്ചാൽ ആനന്ദം ആനന്ദമേ. പ്രൈസ് ലോർഡ്. നീ ചെയ്ത നന്മകൾ ഓരോന്നും ഓർത്താൽ ഉള്ളം നിറയും നാഥാ. നീ ചെയ്ത നന്മകൾ ഓരോന്നും ഓർത്താൽ ഉള്ളം നിറയും നാഥാ. പരിശുദ്ധ രക്തം എനിക്കായി ചിന്തി നന്ദി നന്ദി നാഥാ. പരിശുദ്ധ രക്തം എനിക്കായി ചിന്തി നന്ദി നന്ദി നാഥാ. യേശുവേ നിൻ തിരു പാദം നമിച്ചേ നീ മതി നീ മതിയേ. യേശുവേ നിൻ തിരു പാദം നമിച്ചേ നീ മതി നീ മതിയേ. എപ്പോഴും നിന്നെ പാടി സ്തുതിച്ചേ ആനന്ദം ആനന്ദമേ. എപ്പോഴും നിന്നെ പാടി സ്തുതിച്ച ആനന്ദം ആനന്ദമേ. ചെയ്ത നന്മകൾ ഓരോന്നും ഓർത്താൽ ഉള്ളം നിറയും നാഥാ. നീ ചെയ്ത നന്മകൾ ഓരോന്നും ഓർത്താൽ ഉള്ളം നിറയും നാഥാ. പരിശുദ്ധ രക്തം എനിക്കായി ചിന്തി നന്ദി നന്ദി നാഥാ. ഓ പരിശുദ്ധ രക്തം എനിക്കായി ചിന്തി നന്ദി നന്ദി നാഥാ. പരിശുദ്ധനേ
பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே இயேசு ராஜா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே 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 இயேசு ராஜா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமுருகுதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. ஓ நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. ரட்சகரே இயேசு ராஜா, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. நேசரே தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஓ ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம். ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே இயேசுவே, இயேசு ராஜா, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே அதிசயமே
സ്നേഹത്തിൻ ആഴം ആർക്കു ചിന്തിച്ചിടാൻ നീ എന്നെ സ്നേഹിപ്പാൻ ഞാനെന്തുള്ളൂ നാഥാ നീ എന്നെ ഓർക്കുവാൻ എൻ ഗൃഹമെന്തുള്ളൂ നീ എന്നെ സ്നേഹിപ്പാൻ ഞാനെന്തുള്ളൂ നാഥാ നീ എന്നെ ഓർക്കുവാൻ എൻ ഗൃഹമെന്തുള്ളൂ നീ എന്നെ ഓർക്കുവാൻ എൻ ഗൃഹമെന്തുള്ളൂ നീ എന്നെ ഓർക്കുവാൻ എൻ ഗൃഹമെന്തുള്ളൂ. Praise hallelujah. Hallelujah. நம் கர்த்தர் பெரியவர். ஹalleluya. நம் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். ஒரு பெரிய ஒரு மக்கள் தொகையல்ல நம் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. ஹalleluya. நுறுங்கின கலங்கின ஒரு இருதயம் மட்டும் போதும். கர்த்தர் சமூகத்திலே நாம் வரும் பொழுது சில நேரம் நாம் சிந்திக்கலாம், கர்த்தரே நான் ஒத்தையில நான் நிற்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆறுதலாய் யாருமே இல்லை, எனக்கு பாசமாக என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை எல்லாருமே என்னை அகற்றி நிறுத்துறாங்க. ஆனால் எங்களையும் உங்களையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு சித்தம் உண்டு. ஹalleluya. இன்றைக்கு இரவிலும் நாம் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கிறது கர்த்தருடைய சித்தம். ஹalleluya. கர்த்தர் சித்தம் இல்லாமல் யாருமே இங்கே வர மாட்டாங்க. ஏனென்றால் நம்ம இவ்வளவு நம்ம பாடுபட்டு கஷ்டங்களை சகித்து நம்ம எதற்கு இப்படி செய்கிறோம்? இது பார்க்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். ஹalleluya. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். ஹalleluya. சேர்ந்து நம் கர்த்தரை பாடி துதிப்போம். ஹalleluya. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஹா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஹா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே.
ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவத்தண்ணு எனக்கு தந்தி தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவத்தண்ணு எனக்கு தந்தி தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஏஷடாவும் நீங்க தானே சர்வவல்ல தேவனாக என்னை என்று நடத்துவீங்க. ஹல்லேலூயா. எனக்காக உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குகின்ற கர்த்தர் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. எல்ஷடாவும் நீங்க தானே சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினிசாரும் நீங்க தானே உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாவும் நீங்க தானே சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினிசாரும் நீங்க தானே உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. லோகியும் நீங்க தானே என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தானே மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. லோகியும் நீங்க தானே என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தானே மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் உன்னை பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000, எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர், நீ சர்வ உண்மையுள்ளவர், நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், நீர் எனக்காக
ஆயத்தம் செய்கிறவர். நீ வாக்கு சொன்னால் அதில் உறுதி உள்ளவர். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு பகலிலும் இங்கே வந்திருக்கிறதுனால ஓரோ நபர்களின் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி, ஹalleluya, எல்லா கஷ்டங்களில் இருந்தும் எல்லா பிரயாசங்களில் இருந்தும் ஒரு தீர்ப்பு இன்றைக்கே உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya. நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்ம யெகோவா ஈரே. எனக்கு எல்லாமே நீரே. என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர், என் தேவை எல்லாமே சந்திக்கிறவர். நம் தேவைகளை அறிந்து நமக்கு ஏற்றவைகளை அதது சமயத்திலே நிறைவாய் நடத்துகிறவர் நம்ம இயேசு மட்டும்தான். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்தையும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. என்
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய டிவி மூலமாக நம்முடைய தேசத்திலே எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த ஜபமானது ஒவ்வொரு வாரமும் சரியாக 4:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும் இந்த ஆராதனை இடத்தில் நடக்கும். நீங்கள் தேவையோடு இருக்கிறவர்கள் கடந்து வந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. இப்பொழுது இந்த அருமையான ஸ்தாபனத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த மருத்துவமனைக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த மருத்துவமனையின் டாக்டருக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, இங்கு பணிபுரிகிறவர்களுக்காக, இங்கு பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய், விடுதலையாக்கும்படியாய், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போதும் இந்த மருத்துவமனையில் இருக்கும்படியாய். காரணம், தலை உடைந்து, கை உடைந்து, முதுகு உடைந்து, கைகால் உடைந்து இந்த இடத்திலே மரண வீதியில் வருகிறவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும்படியாய், இன்றும் இந்த இடத்திலே கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய், எல்லா டியூட்டி டாக்டர்ஸ் மற்றும் எல்லார் மேலும் தேவ அன்பு, தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் இறங்கும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிப்போம். இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், இந்த மருத்துவமனையில் இருக்கிற அவசர வார்டில் இருக்கிற ரூம்ல இருக்கிற வார்டுகளில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் தம்பி பிலிப்பு முன்பாக வந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபம் செய்வோம். കണ്ണുകളടയ്ക്കാൻ പ്രാർത്ഥിക്കാം. നല്ല ദൈവമേ, സ്വർഗീയ പിതാവേ, സ്തുതിക്കുന്ന വാഴ്ത്തുന്ന കർത്താവേ, ഇന്ന് ഈ സന്ധ്യാസമയത്ത് കർത്താവേ, ഞങ്ങൾ അങ്ങയുടെ പാദാന്തികത്തിൽ കടന്നു വരുന്ന കർത്താവേ, 2-3 പേരുടെ നാമനിമിത്തം എവിടെ കൂടിയാലും എൻ്റെ ആത്മാവിനെ പകരുമെന്ന് പറഞ്ഞ കർത്താവിൻ്റെ സാന്നിധ്യത്തിൻ്റെ മറവിൽ ഇന്ന് ഈ സന്ധ്യാസമയത്തായിരിക്കുന്ന കർത്താവേ, ഇവിടെ ആയിരിക്കുന്ന പാസ്റ്റർ, അതുപോലെ തന്നെ ഇവിടെ ആയിരിക്കുന്ന ഓരോ വ്യക്തി ജീവിതങ്ങൾ കർത്താവേ, പ്രത്യേക ഹോസ്പിറ്റലിനോട് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ, ഇവിടെ ആയിരിക്കുന്ന ഓരോ രോഗികളെയും കർത്താവേ, ഐസിയുലും മറ്റും ഓരോ സ്ഥലത്തുമായിരിക്കുന്ന രോഗികളോട് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ, അങ്ങ് പൂർണ്ണമായി വിടുവിക്കുമാറാകണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അങ്ങയുടെ കരം തൊട്ട് ഹല്ലേലൂയ, രോഗത്തിൻ്റെ മേൽ, പാപത്തിൻ്റെ മേൽ, ശാപത്തിൻ്റെ മേൽ അധികാരമുള്ള കർത്താവ്, രാത്രിയിലും അങ്ങയുടെ തിരുകരം നീട്ടി കർത്താവെ, കരയുന്ന വിഷമത്തോടെ ആയിരിക്കുന്ന, ഭാരത്തോടെ, പ്രയാസത്തോടെ, മരണം തന്നെ മുന്നിൽ കണ്ടുകൊണ്ട് ജീവിക്കുന്ന ഓരോ വ്യക്തി ജീവിതത്തിനും കർത്താവിൻ്റെ കരം തോരട്ടെ കർത്താവെ. ഇന്ന് സന്ധ്യാസമയത്തും ഈ ആശുപത്രിയിലെ ഓരോ വ്യക്തികൾ, ഡോക്ടേഴ്സ്, അതുപോലെ തന്നെ സ്റ്റാഫ്, അതുപോലെ തന്നെ ഓരോ മേൽ നടന്ന് വഹിക്കുന്ന ഓരോ വ്യക്തിയോട് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ, ആരും ഹല്ലേലൂയ കർത്താവെ നഷ്ടപ്പെട്ടു പോകുവാൻ ഇടവരുന്ന കർത്താവ്, അങ്ങയുടെ സന്നിധിയിൽ ആശ്രയിച്ച് ജീവിപ്പാൻ, രക്ഷയുടെ ആ അവസ്ഥ മുറുകെ പിടിക്കുവാനും, രക്ഷിക്കപ്പെട്ട കർത്താവിനെ കൃത്യമായി ആരാധിച്ച് മഹത്വപ്പെടുത്തുവാൻ കർത്താവെ, ഈ ശുശ്രൂഷകൾ മുഖാന്തരം കർത്താവിൻ്റെ വലിയ കാര്യം വെളിപ്പെടട്ടെ. ഞങ്ങളുടെ ആരുടെയും പേരിന് പുകഴ്ചയ്ക്ക് ഒന്നുമല്ല, എല്ലാം സർവവും അങ്ങയുടെ നാമമഹത്വത്തിനായി തീരുവാൻ കർത്താവെ ഒന്നുകൂടെ പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ, രോഗത്തിൻ്റെ മേൽ കർത്താവിൻ്റെ സാന്നിധ്യം, കർത്താവിൻ്റെ കരം വെച്ച് ഓരോ രോഗിയുടെ മേൽ ഒരു ആശ്വാസത്തിൻ്റെ കരം കർത്താവ് നൽകുന്നതിനായി അങ്ങേ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. യേശു മുഖാന്തരം ചോദിക്കുമ്പോൾ പ്രാർത്ഥനയ്ക്ക് മറുപടി നൽകണം സ്വർഗീയ നല്ല പിതാവേ, ആമേൻ. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் பெரியவர். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த பொழுதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி உங்களை ஆராதனைக்குள்ளாக நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம இந்த டிவி மூலமாக இந்த பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இது நம்முடைய இந்திய தேசம் அல்ல, மாத்திரமல்ல, வெளிநாடுகளிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீர், உங்கள் கவலை, உங்கள் நெருக்கம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றும் துயரங்களை மாற்ற,
மரித்தோரை எழுப்ப, மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க, ஆபத்து கட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு மறுஜீவன் கொடுக்க நம்முடைய ஆண்டவரால் முடியும். அதற்கு முன்பாக இந்த ஆராதனை இவ்விடத்தில் நடப்பதற்கு காரணமாக இருக்கிற அருமையான டாக்டருக்கும் அவருடைய மனைவி ஜெனி டாக்டர் அவர்களுக்கும் 2 பிள்ளைகளுக்கும் நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் டாக்டர் இங்கே இருப்பாங்க, என்னை காணல. எல்லாரும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றி கூறி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். இப்போ தம்பிமார் முதல் நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம்ம எழும்பி நின்று கண்களை மூடி என்ன காரியமாக இருந்தாலும் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தரை நோக்கி ஒரு பாடலை பாடி கை தட்டி ஆராதிக்க இருக்கிறோம். தேவ பிரசன்னம் இக்கட்டுகளை மாற்றும். தேவ பிரசன்னம் மரண கண்ணிகளை மாற்றும். தேவ பிரசன்னம் பயத்தை மாற்றும். அந்த பிரசன்னம் இவ்விடத்தில் கடந்து வருகிற வரையிலும் நம்ம ஆராதிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவா நான் நேதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நேதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கைகளை தட்டி ஹல்லேலூயா. பரலோக தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. தான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினால் சொல்வோம், எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய டிவி மூலமாய் வீடுகளில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து, கிராமங்களில் இருந்து, மலையோர பகுதிகளில் இருந்து எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு விடுதலையாக்குவார். மரண கட்டுகளை மாற்றுவார், மரண பயங்களை மாற்றுவார். பொல்லாத பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் அழித்து மந்திர தந்திர சூனிய ஆவிகளை நிர்மூலமாக்குகிற நேரம். எல்லா கரங்களை தட்டி தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஏக்கம் எல்லாம் என் தேவன் தேவார், சந்தோஷம் நான் காணுவேன். ஏக்கம் எல்லாம் என் தேவன் தேவார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கைகளை தட்டி தேவ பிரசன்னத்துல நாம் எதை நோக்கி வந்திருக்கிறோமோ, எதை நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, எந்த ஒரு அற்புதத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிற நேரம் இது.
வானாதி வானங்கள் கொள்ளாத தேவ பிரசன்னம் இந்த ஜப அறையிலே கடந்து வந்திருக்கிறது. இந்த பிரேயர் ஹாலிலே கடந்து வந்திருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல தங்காத அபிஷேகமே. ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல தங்காத அபிஷேகமே. தேவா நாள் விசேஷித்தவன் ராஜா அதை தினம் யோசித்தவன். எதினால் என்னோடு வருவதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் ஒரு மரம் கூட வருது. ஆறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடுண்டு. ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நாள் விசேஷித்தவன் ராஜா அதை தினம் யோசித்தவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் நீர் என்னோடு வருவதினால். என்னோடு இருப்பதினால். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவரேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவரேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, போதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். கையை தட்டி உற்சாகமாய் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும்
துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். உம்மாலே முடியும் ஐயா, உம்மாலே முடியும் ஐயா, உம்மாலே முடியும் ஐயா, உம்மாலே முடியும் ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா வரையா. அற்புத நீர்தானையா, அற்புத நீர்தானையா, அற்புத நீர்தானையா, அற்புத நீர்தானையா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. மரண கட்டுகளை விடுவிப்பதில் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. மரித்தோரை எழுப்புகிறதிலே ரொம்ப ரொம்ப நல்லவர். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறதிலே ரொம்ப ரொம்ப நல்லவர். பயத்தை, கடனை, நெருக்கடியை மாற்றுகிறதிலே ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை ஆராதிப்போமா? ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. அதி சீக்கிரத்தில் நீக்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சகோதரனே, சகோதரியே, இயேசுவை பிடிங்க. எந்த சூழ்நிலையில யார் இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கிற, பிடித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. ஆண்ட உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். ஆண்ட உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, அதி சீக்கிரத்தில் சதமா சொல்லுவோம், இந்த லேசான உபத்திரவா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. கர்த்தர் நல்லவர். நீங்கள் வந்திருக்கிறவர்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லி ஜெபம் பண்ணி கடந்து செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு இந்த இடத்திலே பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நல்ல அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏசாயா, பைபிளில் சொல்லப்பட்ட ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை
நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். உனக்கு விரோதமாய், அதாவது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பேரா இருந்தாலும் இதை நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த மருத்துவமனையின் ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த மருத்துவமனையில் பணிபுரிகிறவர்கள் நம்முடைய ஆண்டவரால் அழகாய் நடத்தப்பட, நேர்த்தியாய் நடத்தப்பட, ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு ஸ்தாபனத்திற்கு, ஒரு திருச்சபைக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு முக்கியம் ஜெபம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெபம். அதுதான் இந்த மருத்துவமனை அருமையான டாக்டர் சுபிஷன் அவர்கள், அருமையான ஜெனி டாக்டர் அவர்கள் செய்கிறார்கள். நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆண்டவருடைய பாதத்திலே அந்த ஜெபம் என்பது முக்கியம். ஜெபம் எரிகோவை தகர்த்தது. அவர்கள் துதித்து ஜெபித்தார்கள். எரிகோ போன்ற சோதனையா? எரிகோ போல கடக்க முடியாத அனுபவமா? எதுவாய் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் எரிகோவை இடித்து போட்டவர், எரிகோவை தகர்த்து போட்டவர். இன்றும் உங்கள் குடும்பங்களில், இன்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிசாசு எரிகோ போன்ற சூழ்நிலையிலே உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அதை தகர்த்து எரிய அவரால் முடியும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிசாசு வந்து சிலருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே விடுதலை கிடைக்கும். சிலருக்கு வந்து அப்படி அல்ல. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. காரணம் என்ன? அந்த மருந்து போய் அவர்களுடைய சரீரத்தில் கிரியை செய்யாதபடிக்கு பிசாசு தடை பண்ணுவான். இன்று காலை வேளையிலே நான் களியக்கவளை பகுதியில் ஒரு மருத்துவமனைக்கு ஜெபத்திற்காய் கடந்து சென்றிருந்தேன். அங்கே ஒரு சிறுவனை, அவர்கள் சின்ன பிள்ளை, சின்ன வயசு, அந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணேன். அந்த பிள்ளை நல்லா இருக்கிறது. அடுத்து அவங்களுடைய பாட்டி, அவங்க வந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள். எவ்வளவோ ட்ரிப் எல்லாம் போடுறாங்க, எவ்வளவு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, எவ்வளவு மாத்திரை கொடுக்கறாங்க. ஆனா காய்ச்சல் மாறுகிறதாக இல்லை. பார்க்கும்போது அவர்களுடைய சரீரத்தை சத்துரு அந்த மெடிசன்ஸ் கிரியை செய்யாதபடிக்கு அவன் பயங்கரமாய் தடுத்து வைத்திருக்கிறான். ஜெபம் பிசாசின் வல்லமைகளை அப்படியே நிர்மூலமாக்கி போடும். ஜெபம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும். ஜெபம் உங்கள் புருஷனுடைய ஆத்மாவை தப்புவிக்கும். ஜெபம் உன் மனைவியின் ஆத்மாவை தப்புவிக்கும். ஜெபம் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். ஜெபம் உன்னையும் என்னையும், நம் தேசத்தையும், நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஜெபத்தால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம். எப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வீட்டிற்கு என்னை ஜெபிக்க அழைத்து நான் சென்றிருந்தேன். நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள், நிறைய விடுதலை பெருவிழாக்கள், அற்புத சுகமளிக்கும் ஆராதனைகளிலே பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு அம்மா என்னை அழைத்தார்கள். நான் அவங்க வீட்டிற்கு கடந்து சென்றிருந்தேன்.
அந்த அம்மா வீட்டிற்கு நான் போகும்போது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அம்மா வீட்டில் நின்ற கோழிகள் எல்லாம் அரித்து போனது, ஆடு மாடுகள் எல்லாம் அரித்து போனது. கடைசியாக ஒரு பசு 9 மாதமாய் அந்த கன்றுக்குட்டியை வயிற்றில் வைத்துக் கொண்டிருந்த அதுவும் மரித்து போனது. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வீடு முழுவதும் மாடினுடைய உண்ணியா இருந்தது. சாக்கு கணக்கில் வாரலாம், அவ்வளவு உண்ணி. ஜெபித்து தண்ணீரை தெளித்து அந்த வீட்டிற்காக ஜெபித்தோம். கர்த்தர் அதை அப்படியே மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் சாபங்களை மாற்றும். ஜெபம் ஆபத்துகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மந்திர தந்திரங்களாய் இருந்தாலும் வாய்க்காதே போய்விடும். ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நான் சங்கீதத்தில் ஒரு வசனம் எனக்கு நன்றாக பிடிக்கும். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கழிந்த வாரம் அதுதான் இங்க மெசேஜ். ஆண்டவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதே இல்லை. ஆண்டவரை யார் தேடினாலும் ஆண்டவர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். நமக்கு கை கொடுக்கிற ஆண்டவர். ஒன்றுமில்லாதவைகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு கண்ணீரின் பாதையில் வந்திருக்கிறீர்களோ, வேதனையின் பாதையில் வந்திருக்கிறீர்களோ, துக்கம் நிறைந்தவர்களாய் வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் என் மூலமாய் சொல்லுகிற ஒரு ரேமா, ஆண்டவர் என் மூலமாய் சொல்லுகிற ஒரு தேவனுடைய வார்த்தை, உனக்கு விரோதமாய் சகோதரனே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும், எப்பேற்பட்ட ஆயுதமாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் அது வாய்க்காதே போய்விடும். அது வாய்க்காதே போய்விடும். காரணம், யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் இருந்தார்கள், எகிப்தியர்கள் இருந்தார்கள். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். நான் படித்து உங்களுக்கு அதை காண்பிக்க விரும்புகின்றேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல். அல்லேலூயா. நிறைய பேருடைய கூக்குரல் ஆண்டவர் இந்த பிரேயர் காலில் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். கழிஞ்ச வாரம் ஒரு அம்மா வந்தாங்க, என் கையில கொஞ்சம் காணிக்கையை கொடுத்துட்டு போனாங்க. அந்த அம்மாவுடைய அந்த முந்தின வாரங்களை பார்க்கும்போது இதே இடத்துல தன் தலையை போட்டு இடித்து அழுது புலம்பி, ஹஸ்பண்ட் அவருக்கு ஜீவன் கிடைக்காது என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு ஜீவன் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவங்களை இன்னைக்கு இந்த வாரம் பார்க்க முடியல. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல். தேவனை அறிந்த பிள்ளைகளே, அறியாத பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை நீங்கள் கூக்குரல் போட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டால் அவர் அந்த இடத்தில் இறங்கி வருவார். எந்த சூழ்நிலையா இருந்தால் அதை தகர்த்து போடுவார். எந்த மந்திர கட்டா இருந்தாலும் அதை தகர்த்து போடுவார். எந்த பிரிவினையா இருந்தாலும் தகர்த்து போடுவார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தகர்த்து போடுவார். காரணம், அவர் உயிருள்ள தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும்போது தேசத்துல எங்க பார்த்தாலும் எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டதா இருக்கிறது, எங்க பார்த்தாலும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் போய் பாருங்கள், ஒரே ஒரு கல்லறை திறக்கப்பட்டதா இருக்கும். அதுதான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. ஹல்லேலூயா. காரணம் என்ன? மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற உன்னை, பாதாளத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் அவர் வாழ வைப்பதற்காக உயிரோடு இருக்கிறார். ஆபத்திலிருந்து கையை பிடிச்சு நடத்தும்படியாய் அவர் உயிரோடு இருக்கிறார். இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ வழி இல்லை. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை, இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருடைய ஜனம், நீ ஆண்டவருடைய பிள்ளை. உன் உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார், உன் வேதனை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார்.
அவர் பார்க்கிற தேவன், அவர் காண்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன், கை கொடுத்து தூக்கி விடுகிற தேவன். பைபிள்ல வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தல நடபடிகள் 5ஆம் அதிகாரம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அதை படித்து காண்பிக்கின்றேன், கவனியுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1 படிக்கும் போது முதல் வசனம் சொல்லுகிறது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் என்ன செஞ்சாங்களாம்? தேவாலயத்துக்கு போனாங்க. ஆண்டவருடைய சீஷர்கள், எங்களை போல ஊழியம் செய்யறவங்க, எங்களை போல சுவிசேஷம் ஊழியம் செய்யறவங்க, எங்களை போல அப்போஸ்தல ஊழியங்களை செய்யறவங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனாங்க. அங்க ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி பிச்சை கேட்கும்படியாய் ஒருவர் இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு எழும்பி நடக்க முடியாது. அவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைத்தார்கள். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு சம்பவம். ஒவ்வொரு வாரமும் தேவாலயத்தின் வாசல்ல அவனை கொண்டு வைப்பாங்க. அவன் சப்பானியானபடியினால், பிறவி சப்பானியானபடியினால், நடக்க முடியாதவனானபடியினால், ஒரு வேலையும் செய்ய முடியாதவனானபடியினால் அவன் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அப்பதான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஆண்டவரோடு கூட இருந்தவங்க, இந்த பேதுரு யோவானும் அந்த சப்பானிக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ரொம்ப கவனமா கவனிக்கணும். நிறைய இடங்கள் இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம், இந்த செய்தியை நம்ம கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் இந்த காரியத்தை சொல்கிறார். வந்து நிற்கும் போது அந்த மனுஷன், சரி 2 பேர் வந்து நிக்கிறாங்க, ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லி அவர் கேட்டது பிச்சை, ஆண்டவர் கொடுத்தது வாழ்க்கை. அல்லேலூயா. அவன் கேட்டது பிச்சை, ஆண்டவர் அவனை எழும்பி நடக்க வைத்தார். இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எதை கேட்டாலும் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே. கையை தட்டி எல்லாரும் கை தட்டுவோமே. கை தட்டும்போது ஆண்டவர் நாம மகிமைப்படும். நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்தன் ரட்சிப்பும் ஆனவரே, நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்தன் ரட்சிப்பும் ஆனவரே, இருள்ள நாளெல்லாம் சோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாம் சோத்திரமே, கண்மணி போல காப்பவரே, நாயகனே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே. கைகளை தட்டி அல்லேலூயா. உந்தன் பாதத்தில் நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே,
எந்த ரட்சிப்பும் ஆனவரே, நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்த ரட்சிப்பும் ஆனவரே, உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே. கைகளை தட்டுவோம். வானம் திறந்து தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை நான் பார்க்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த மருத்துவமனையில் இருக்கிற சில வியாதியஸ்தர்களுக்கு செய்ய போகிறார். எல்லாம் இழந்து கைவிடப்பட்ட உங்களுக்கு செய்ய போகிறார். நன்றி. கண்ணீர் கவலையை போக்கினீரே, கஷ்டங்கள் யாவையும் நீக்கினீரே, கண்ணீர் கவலையை போக்கினீரே, கஷ்டங்கள் யாவையும் நீக்கினீரே, தாயை போல காப்பவரே, தாயை போல காப்பவரே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே. தெய்வ பிரசன்னத்தோடு கைகளை தட்டி ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா கை தட்டுவோம். ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆண்டவர் மகிமைப்படும் போது நீங்கள் எதற்காய் வந்திருக்கிறோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும், தடைகள் விலகும், அற்புதங்கள் நடக்கும். உந்தன் பாமுகத்தில் ஆனந்தம், நாடும் அதற்கு பேரின்பம், உந்தன் சமூகத்தில் ஆனந்தம், நாடும் அதற்கு பேரின்பம், ஜீவ தண்ணீரில் என்னை நடத்தும், என்னை நடத்தும், கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கண்மணி போல காப்பவரே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. இப்போ அசைவாடும் ஆவி. ஆண்டவரே, மருத்துவமனையில் எந்த இடத்திலெல்லாம் உயிருக்கு ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் இயேசு கிறிஸ்து வல்லமை புறப்பட்டு செல்வதாக, புறப்பட்டு செல்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்தாபனத்துக்கு எதிரான எரிவ மதில்கள் உடைக்கப்படுவதாக, அசுத்த ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். நாம் இருக்கிறவங்க அப்படி எழும்பி நிற்போம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை பார்ப்போம். கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து இருக்கிறவங்க மாத்திரம் எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து நம்ம அப்படியே ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. சீனாய் மலை தனிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலை தனிலே இறங்கி வந்தவரே, ஆத்மபாரம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆத்ம தாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, எல்லாவற்றிலும் இயேசுவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இறங்கி வாருமே, இறங்கி வாருமே, இறங்கி வாருமே. ஒவ்வொரு ஸ்டாஃபுகள் மேலும், ஒவ்வொரு டாக்டர்ஸ் மேலும், ஒவ்வொரு மருத்துவ துறைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும். அறுவை சிகிச்சை மையத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, அவசர வார்டுகளில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும். வார்டுகளில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும். மருத்துவமனையின் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும். அந்த கார் பார்க்கிங் கேண்டீன் முதல் எல்லாம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டு விட்டு தருகிறோம். ஆண்டவரே, வருகிறவர்கள், உண்மை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லாரும் தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த நிர்வாகத்துக்கு எதிராக போராடுகிற எல்லா வல்லமைகளும் சேலத்து போகட்டும். கர்த்தரே கூட இருந்து நடத்துங்க.
ஆண்டவரே கூட இருந்து நடத்துங்க. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதி, விடுதலை ஆக்கும். டாக்டர் மரிய சுபிஷனுக்காக, ஜினோ டாக்டருக்காக, 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பிரயாசங்கள் ஒருபோதும் இன்னும் போகக்கூடாது ஆண்டவரே. வாகன யாத்திரைகள் எல்லாம் கூட இருக்கும். அருமையான நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சிக்காக, அதிலே பணிபுரிகிற எல்லா தம்பிமார்களுக்காக, என்னோடு கூட இசைக்கரை வாசித்து பாடல் பாடி ஆராதித்த தம்பி பிலிப் ஆசிலிக்காக, என்னோடு கூட ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்களோடு ஜெபித்து உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றும் இந்த ஸ்தலத்தில் இம்மட்டும் நடத்தினுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவரே நான் வைத்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த மருத்துவமனையில் இருக்கிற அத்தனை பேரையும், ஆண்டவரே டாக்டரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க முன்னாடி வாங்க. Praise the Lord.
நிறைவேற பாரத்திலுள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக உம் சித்தம் நிறைவேற. சாத்தானின் சூழ்ச்சிகள் உலகத்தின் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஜெயித்திடவே பரத்திலுள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக உம் சித்தம் நிறைவேற பரத்திலுள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமாயதே அற்பமும் குப்பையுமாதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே பாரத்திலுள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக உம் சித்தம் நிறைவேற பாரத்திலுள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக உம் சித்தம் நிறைவேற.